ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு அப்பர் கிரியேஷன். டுடே லீஃப் ஃபில்லிங் பார்க்கலாம் வாங்க. பீட்ஸை வச்சு பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு கட் பீடை வச்சு பண்ண போகிறோம். அதுக்காக நான் ஓனாக தான் வரைஞ்சிருக்கேன் ட்ராயிங்கு. இதில் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். சரியா? ஆல்ரெடி நான் லீஃப் வந்து எல்லா மெத்தட்ஸுமே எல்லா டீட்டெயில்ஸுமே நான் பேசிக்லேருந்தே கொடுத்துட்டேன். த்ரெட்டில் பார்த்தோம் இல்லையா, அதே சேம் கான்செப்டில் தான் நம்ம பீட்ஸ்லையும் பார்ப்போம். இப்போ எம்போஸ்டு லீஃப் ஃபில்லிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். எம்போஸ்டுக்கு வந்து த்ரெட்டில் கொடுக்கும்போது என்ன பண்ணுவோம், பைப்பிங் த்ரெட் வந்து கொடுப்போம். சரியா? பீட்ஸை பொறுத்தவரை எப்போவுமே உள்ளார நம்ம கொடுக்கும்போது த்ரெட்டை கொடுக்காம பீட்ஸே நம்ம கொடுத்துக்கலாம். இப்போது பீட்ஸு கொடுக்கலாம், சுகர் பீடும் கொடுத்துக்கலாம். சுகர் பீட்லேயே ஒரு சின்ன சுகர் பீட்டில் வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம், ஃபில் பண்ண போகிறோம்னா கொஞ்சம் அதோட ஒரு சைஸ் வந்து நிறைய வேரியேஷன் இருக்குது. அதில் பெரிய சைஸை எடுத்து உள்ளார கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபில் பண்ணுவோம். நம்ம சேம் த்ரெட்டுக்கு என்ன பண்ணுவோம், உள் சைடு இப்படி கொடுப்போம் இல்லையா, பைப்பிங் த்ரெட்டு, அதே சேம் தான் இதே சேம் பிளேஸில் என்ன பண்ணுவோம், பீட்ஸு கொடுப்போம். நான் இன்றைக்கி கட் பீடு தான் கொடுக்க போகிறேன். எல்லாத்துலேயுமே நான் கட் பீடு தான் கொடுக்க போகிறேன். கட் பீட் கொடுத்து எடுத்துக்கிட்டேன். நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், இந்த சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். எடுத்துகிட்டு மேலே கொண்டுட்டு போயிட்டு ஒரு செயினை ஒரு லாக் வச்சுருவோம். வச்சுட்டு ஒரு ஆரஞ்சு கலர் தான் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன் சுகர் பீடு. சரியா? எனக்கு இதோட வருது லைனு. இது வரைக்கும் வச்சு லாக் கொடுத்து எடுத்துக்கிறேன். டபுள் லாக் கொடுக்கணும், ஏன்னா பீட்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்துடும். கரெக்டாக இந்த கோடு நேராக பக்கத்தில் வந்திருக்கு. நான் வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஒரு செயின் ஒரு லாக்கு திரும்ப போகிறேன். நம்ம இந்த டபுள் சைடாகவும் நம்ம ஃபில் பண்ணிக்கிட்டு வரலாம், இப்படியும் கொண்டுட்டு போகலாம் நம்ம. சரி, நம்ம டபுள் சைடாகவே கொண்டுட்டு போயிடுவோம், சிங்கிள் சைடு வேணாம். இன்னொரு பீட் வச்சா கரெக்டாக இருக்கும். வச்சுட்டு ஒரு செயின் ஒரு லாக். திரும்ப இந்த பக்கம் வரேன், சாரி, திரும்ப ஒரு லாக் வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு வந்தால் தான் இந்த பக்கம் வர முடியும். திரும்ப ஒரு செயின் ஒரு லாக். ஒரு செயின் ஒரு லாக். திரும்ப இந்த பக்கம் போகிறேன். அளவு பார்த்துக்கோங்க, எவ்வளோ லென்த்து வேணுமோ அவ்வளோ லென்த்து. நான் வந்து சென்டரில் வந்து கேப் வந்து விடாமல் எடுத்துகிட்டு வரேன். இது ஒரு மெத்தடில். நார்மலாக நம்ம சென்டரில் மோஸ்ட்லி கேப் விட்டு தான் டிசைன் போடுவோம். விடாமலும் இந்த மாதிரியும் பண்ணலாம் நம்ம. இந்த கோடு வரைக்கும் வந்துருச்சு. ஒரு செயின் ஒரு லாக்கு. திரும்ப மேலே போகிறேன். நம்ம த்ரெட்டில் பண்ணோம் இல்லையா, அதே சேம் கான்செப்ட் தான். பேசிக்லேயும் ஒரு சுகர் பீடு நம்ம கொடுத்து ஒர்க் பண்ண வீடியோ கூட இருக்கும், பாருங்கள், பேசிக்கில் கூட இருக்குது. இது உள்ளார வந்து கட் பீட் கொடுக்குறதுனால கொஞ்சம் தூக்கின மாதிரி இருக்கும். எப்போவுமே பீட்ஸுக்கு வந்து நம்ம உள்ளார கட் பீடு தான் கொடுப்போம். த்ரெட்டு கொடுத்தோம்னாக்கா ரொம்ப எம்போஸ்டாக இருக்கும். ஃப்ளவர் டிசைனில் சொன்னோம் இல்லையா, அதே சேம் தான். இந்த எம்போஸ்டு பீட்ஸ் லோடிங் வந்து சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். நம்ம மொத்தமாக ஸ்டிச் பண்ணுறதுனால வேலை சீக்கிரமாக முடியும். நார்மல் ஃபில்லிங்கில் என்ன பண்ணுவோம், 2 பீடாக வச்சு நம்ம ஃபில் பண்ணுவோம். இதில் வந்து அப்படி இல்லை.
இப்போ இந்த ஃப்ளவர் வந்து நம்ம ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம். சுற்றி அவுட்டரில் வேறு ஏதாச்சும் கலர் கொடுத்து நம்ம ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த லீஃப் வந்து நம்ம ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இன்னொரு மெத்தட் பார்க்கலாம். இப்போது இந்த லீஃப்லேயும் கட் பீட் கொடுத்து எடுத்துக்கிட்டேன். இதில் உள் சைடில் வந்து நம்ம அதர் கலர் கொடுக்க போகிறோம். ஆரஞ்சு கலர் கொடுக்க போகிறேன் உள் சைடில். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆரஞ்சு கலர் கொடுத்துட்டு ஒரு செயின், ஒரு லாக்கு. ஃபஸ்ட்டு மெத்தடில் டபுள் சைடில் பார்த்தோம். இதில் சிங்கிள் சைடில் நான் கொடுத்துட்டு வர போகிறேன். திரும்ப ஒரு செயின், ஒரு லாக்கு கொடுத்துக்கிறேன். ரெண்டு பீடாக கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஒரு செயின், ஒரு லாக்கு. இப்போ இதிலே நம்ம பீட்ஸ் கொடுக்குறோம்ல, இதில் பாதியிலேருந்து பாதி ஒரு 3 பீடு க்ரீன் கலர்லேயும் 3 பீடு ஆரஞ்சு கலர்லேயும் இந்த மாதிரியும் கொடுத்துட்டு வரலாம். இல்லை எஜ்ஜிலையும் கொடுக்கலாம். நம்ம ஃப்ளவரில் பார்த்தோம் இல்லையா, இந்த ஓரத்தில் இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ளவர் வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு புரியும். இந்த ஆரஞ்சு கலர் வந்து இங்கேயும் எடுத்துகிட்டு வரலாம் நம்ம. அதே மாதிரி இங்கே 1 ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு ஆரஞ்சு கலரு, அதுக்கப்புறம் 2, 3, 4ன்னு சொல்லிட்டு நம்ம லைன் பை லைனாகவும் இன்க்ரீஸ் பண்ணின்னு வரலாம். லாஸ்ட்டாக அந்த 1 சைடு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இந்த சைடு நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போது இது ஃபில் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். ஒரு சூப்பரான ஒரு லுக் கிடைக்கும். உள் சைட்லும் கொடுக்கலாம், நம்ம அவுட் சைட்லேயும் இந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம ஃபில் பண்ணலாம் பீட்ஸில். இதே மாதிரி கட் பீட்லேயும் நம்ம ஒர்க் பண்ணலாம். சரிங்களா? மாடல்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் திருப்பிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து கட் பீடில் ஒர்க் பண்ண போகிறேன். அதே நார்மலாக இதில் கொடுத்தோம் இல்லையா, அதே சேம் ஆரஞ்சு கலரு அதே மாதிரி நம்ம ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். இதுலேயும் எல்லாமே சும்மா ஊரில் தான் சொல்கிறேன், ஏன்னா ஆல்ரெடி லீஃப் ஃபில்லிங், ஃப்ளவர் ஃபில்லிங் எல்லாமே டீட்டெயிலாக நம்ம பார்த்துட்டோம்.
இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே கலரில் கொடுத்துக்கிறேன். கோல்டன் கலர் தான் எடுத்திருக்கேன் நான். இது எல்லாமே லீஃப் எல்லாமே நான் ஃபில் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், சுகர் பீட்டில் எல்லாமே ஒரே கலராக லோட் பண்ணியிருக்கேன். இதில் பாருங்கள், கலந்து கலந்து கொடுத்துருக்கேன். ஒரு பீடு பிங்க் கலரில், பேபி பிங்க், ஒரு கலர் வந்து ப்ளூ கலரில் கொடுத்துருக்கேன். இது ஒரு மாடலு. இது போடும்போதே சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. இது உள் சைடில் வர மாதிரி நம்ம கொடுக்கலாம், அவுட் சைட்லேயும் கொடுக்கலாம். இது ஒரு மாடலு. நெக்ஸ்ட் வந்து கட் பீட்டில் பாருங்கள், இது மினி சைஸில் கொடுத்துருக்கேன். ஃபுல் லோடு. இது கோல்டன் கலர். பட்டு சாரியில் கொடுக்கணும்னா இந்த மாதிரி கலர் கொடுத்தோம்னா சூப்பராக எடுப்பாக இருக்கும். இந்த கட் பீட்டில் ஒரு லீஃப் ஃபில்லிங் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இந்த கட் பீட் பாருங்கள், அவுட்டரில் வந்து ப்ளூ கலர் சுகர் பீட் கலர் பீட் கொடுத்துட்டு கட் பீட் கொடுத்து இந்த லீஃப் வந்து நான் ஃபில் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு பாதியில் வந்து கோல்டு கலர், ஒரு பாதியில் வந்து பிங்க் கலர் வந்து நான் கொடுத்துருக்கேன். கட் பீடும் இது வந்து மினி சைஸ் கட் பீடு. இதுவும் ரெண்டுமே இது ஒரு மாடல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லைன் வந்து பிங்க் கலர், ஒரு லைன் க்ரீன் கலர், இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்து ஃபில் பண்ணியிருக்கேன். நம்ம க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி வெரைட்டியாக இன்னும் ஃபில் பண்ணலாம். சரிங்களா? இதுதான் பேசிக் மாடல். பேசிக் மீன்ஸ் அட்வான்ஸ் லெவலில் ஒரு பேசிக்காக கற்றுக்கிற மாடல். இதை வச்சு நம்ம நிறைய டைப் ஆஃப் லீஃப் வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.